வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருசூலம் மயில்குடி பாலமுருகன் பேரருள் பெருங்குறனை நாள். இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய விஷயம் ஆன்மீகம் நமக்கு எவ்வளோ முக்கியம், அதை பற்றி தான் சொல்லணும். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியும், தன்னை உணர முடியும், தன்னை மேம்படுத்தி கொள்ள முடியும். இப்போ சாதாரணமாக எல்லாருமே சொல்லுவாங்களே, நீ எப்படி இருக்கப்பா அப்படின்னா, ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்பாங்க. அதேமாரி தான் சில பேர் இருக்காங்க, அது ஒரு ஜடப்பொருளாக இருக்காங்க. சில பேர் உயிரோடு இருக்காங்க, சில பேர் உணர்வோடு இருக்காங்க, சில பேர் உயிரும் உணர்வும் அறிவோடு இருக்காங்க. சில பேர் தான் ரொம்ப வாழ்கிறாங்க, சந்தோஷமாக வாழ்கிறாங்க, மகிழ்ச்சியோடு வாழ்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியோடு வாழ்றவங்களே சில பேர் தான் தன்னோட வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்கிறாங்க. மனுஷன் அப்படி தானே படிப்படியாக உயரணும். மிருகங்கள் தான் சாப்பிடும், தூங்கும், இனப்பெருக்கம் செய்யும், அப்படியே தன்னோட வாழ்க்கையை முடிச்சுன்றோம். ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. அவனுக்கு முற்பிறவி பற்றிய ஒரு அறிவு உண்டு, வாழ்க்கைக்கு பின்னாடி என்ன நடக்குங்கிறது தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான், தெரிஞ்சுக்கிறான். இப்போ மூச்சு விட்டு நடமாடிட்டு கொண்டு மட்டும் உயிர் வாழ்றது கிடையாது. அது எல்லாம் செய்யும், மரம் செய்யவும், மிருகம் செய்யவும், எல்லாமே செய்யும். இப்போ நம்மளே சபிச்சுக்கிட்டு வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. நம்மளை நினச்சி பெருமை பண்ணணும். மனுஷனாக பிறந்திருக்கோம், நல்லா கைகாலை கொடுத்துருக்கான் ஆண்டவன், நல்லா பேச கற்றுக் கொடுத்துருக்கான், நல்ல சிந்தனை செய்ய கற்றுக் கொடுத்துருக்கான், நல்லதை கேட்க கற்றுக் கொடுத்துருக்கான், புரிஞ்சிக்க கற்றுக் கொடுத்துருக்கான். இப்போ நல்ல நகைச்சுவையோ இசையோ புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உறவு கொடுத்துருக்கான் இல்லையா? அது எவ்வளோ ஒரு விஷயம். இதெல்லாம் நல்ல விஷயம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க கடவுள். நம்மளுடைய இருப்பை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டும் திருப்தி அடையணும், சந்தோஷமாக இருக்கும். அதனால் ஒரு விளையாட்டாக வாழ்க்கையை விளையாட்டாக பார்க்குறவங்க இருக்காங்க, நாடகமாக பார்க்குறவங்க இருக்காங்க. நம்மளோட கேரக்டர் இப்படி அனுபவித்து வாழணும். வாழ்க்கையை ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு நிகழ்வையும் விழிப்புணர்வோடு அனுபவித்து வாழணும். அந்தமாரி வாழ்கிறவங்க தானும் வாழ்ந்து கொண்டு மற்றவங்களையும் வழி நடத்திட்டு போகிறாங்க இல்லையா? அவங்க வாழ்க்கையில் நின்றுடுறாங்க, எல்லார் நினைப்பிலையும் நின்றுடுறாங்க. இப்படி அனுபவித்து வாழறது இப்போ எப்படின்னா, மணி ஓசை கேட்குது. மணி ஓசை கேட்டோடனே ஒரு ஆரம்ப மணி ஓசை அடிக்குது. அடுத்தது காலம், அது ஒரு சங்குலியில் முழங்குது. இந்த மணி ஓசை சங்குலி 2 மங்களகரமான விஷயம். விநாயகப் பெருமாளை வேண்டிக்கிறோம், முருகப்பெருமாளை வேண்டிக்கிறோம், சிவபெருமாளை வேண்டிக்கிறோம், சக்தியை வேண்டுறோம், பெருமாளை வேண்டுறோம், ஆஞ்சநேயரை வேண்டுறோம். எல்லாமே ஒரு தத்துவம் தான். நம்ம உடம்புக்குள்ளே மனுஷனோட வாழ்க்கையே ஒரு தத்துவம், 36 தத்துவம்பாங்க. இப்போ காரணம் என்னென்னா, எக்ஸாம் எழுதிட்டு தான் நம்ம பாடமே படிக்கிறோம். மனுஷனோட வாழ்க்கையில் முதல்ல எக்ஸாம் எழுதிடுறோம், அப்புறம் தான் பாடத்தை படிக்கிறோம் இல்லையா? அந்த பாடம் அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. நம்மளோட தரவு நம்மளோட சாதாரண சாமர்த்தியமாக என்ன பண்ணுவோம், இன்னொருத்தர் தவறுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்குறோம். நம்ம தவறு செய்கிறோமாங்கிறது பிறர் பார்ப்பாங்க. அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா நம்ம பிரச்சனையை உருவாக்குறவராக இருக்க மாட்டோம், பிரச்சனையை தீர்ப்பவராக இருப்போம், பிரச்சனை இல்லாமல் வாழறவங்களாக இருப்போம். ஏன்னா இப்போ ஒரு லேபில் சொல்லி மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது மதுக்குடவையை எடுத்து அதில் புழுவை போட்டு ஆசிரியர் சொல்லுவார், இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அந்த பசங்க, சார் இந்த மதுவில் புழுவை போட்டோன்னே புழு செத்துருது, அப்போ வயிற்றுக்குள்ளே உள்ள புழுவை சாகணுன்னா நம்ம மது குடிக்கணும் அப்படிம்போம். எடுத்துக்கிற கோணம், ஒவ்வொருத்தர் வளர்ந்த சூழ்நிலை, சகவாசம், அந்த வளர்ந்த சூழ்நிலை காரணமாக அவங்க மட்டம், அதாவது ஒரு பொருளோட மதிப்பு, உயிரோட மதிப்பு, பொருளோட மதிப்பு, அதை உணர்ந்தவனுக்கு தான் அதோட மதிப்பு தெரியும், மரியாதை தெரியும்.
இப்போ வைர வியாபாரிக்கு மட்டும்தான் அந்த வைரத்தோட அருமை தெரியும். மற்றபடி அது இருட்டில் கிடக்கிற கல் மாதிரி நினச்சி தூக்கி போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி தான் ஒருத்தன் குளத்தங்கரையில் உட்காந்துட்டு அவன் கையில் ஏதோ மூட்டை கிடைக்கிது, ஒரு கல்லாக எடுத்து விடிகிற நேரத்தில் போட்டுகிட்டே இருக்கான். அப்புறம் விடிஞ்சவனே பார்த்து கையில் ஒரு 2 கல் மீந்திருக்கும். பார்த்தா அது இத்தனை கல்லையும் வைரத்தில் போட்டுமே இருந்தோம். இப்படி தான் ஒவ்வொரு நாளையும் நமக்கு வைரம் தான். அந்த ஒவ்வொரு நாளையும் இழந்துட்ட பிறகு மீதி இருக்கிற நாள் அதையாவது பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது வர விஷயத்தோட நோக்கமே. இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தினாக்க நல்ல சாமர்த்தியமான வாழ்க்கை தான். நிறைய தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில். கற்றது கையளவு கல்லாத உலகளவு. என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால சமாளித்து வாழிடலாம். இப்போ மலையிலேருந்து தண்ணி ஓடி வருது, அதில் ஒருத்தன் படகுல வந்துட்டு இருக்கும்போது அந்த தண்ணி தான் நேராக போயிட்டே இருக்கே, நம்மளோட இயக்கம் என்னட்டு அது போகிற போக்கிலேயே ஜாலியாக போயிட்டு இருக்கான். அந்த போகிற போக்கில் என்னாச்சு, படகுல 2 கை துடுப்பும் விழுந்துருது கீழே. அவனுக்கு அதை தோணவே இல்லை. அந்த சந்தோஷத்துலேயே அப்படியே ஆஹாஹான்னு ஓடிட்டு போகிறான். அந்த நீர்வீழ்ச்சி கிட்ட வந்தோடனே தான் அந்த துடுப்போட அருமை தெரியுது. எங்கள் துடுப்பு எங்கடான்ட்டு தேடுறான். அந்த துடுப்புன்னா அந்த நீர்வீழ்ச்சியில் விடாமல் தன்னை காத்துக்கலாம். அதேமாரி தான் நமக்கு நேரங்காலம் அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்கிற போது அது துடுப்பு மாதிரி. அது நம்மளை சரியான திசையில் நம்மளே திருப்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ நம்ம 2 துடுப்புங்கிறது தான் நேரங்காலம். அதாவது எந்த மனுஷனுக்குமே ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா, ஒரு துன்பம் வந்ததுன்னா, அந்த ஒரு சவால்கள் வந்ததுன்னா, எந்த சூழலையும் நம்ம சமாளிக்கணும்னா அப்போது அதுக்கு உடம்புக்குள்ளேயே ஒரு எழுச்சி இருக்கும், ஒரு ஆற்றல் இருக்கும். அதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. அப்போ எல்லா மனுஷத்தையும் இருக்குது. அப்போ புன்னகையோடு எதிர்பார்க்கணும்னா நம்ம ஆன்மீகத்தில் இருந்தால் தான் நம்மளை உணர்ந்திருப்போம், நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம், நமக்குள்ளே உள்ள பலத்தை பற்றி தெரிஞ்சிருப்போம். இப்போ ஒருத்தனுக்கு பசிதாக எடுத்தால் தானே சாப்பிட்றான், தண்ணி குடிக்கிறான். சொல்லுவாங்கள்ல, குதிரையை தண்ணி தொட்டிக்கிட்ட போனால் அழிச்சிட்டு போகலாம், அதுக்கு தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும்னு தரணும். அது மனுஷனும் அப்படி தான். நமக்கு அந்த ஒரு உணர்வு இருக்கணும். விவேகானந்தர் ஒருத்தனை தண்ணியில் மூழ்கி என்னோடய முயற்சி எப்படி இருக்குன்னு கேட்ட மாணவனை தூக்கி தண்ணியில் முக்குவார். அவன் மூச்சு திணற விருட்டுன்னு எழுந்திருப்பான். இப்போ நீ என்ன பண்ண, மூச்சு விட்டாகணும்னு முழு மூச்சா அப்படி எழுந்துச்சேன்னு. இப்படி தான் அவனோட முயற்சி இருக்கணும். முயற்சியோட உச்சம் அது வரைக்கும் முயற்சி விடக்கூடாது. அதில் நம்ம ஒருத்தருக்கு நிறைய பேர் சந்திக்கிறோம். நமக்கு ஏன் சந்திக்கிறோம், நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிருக்கும். ஆனால் அகங்காரம் இல்லாமல் ஒருத்தருக்கு உதவி செய்யணும், உதவியை வாங்கிக்கணும். அது ஒரு சமூக கடமையில் முக்கியமானது. உதவி செஞ்சு உதவி பெற்று வாழ்றது சமூக கடமை. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடையாது, எல்லோரும் கலந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. அவனுக்கு அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பான், நீ அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக, 2 பேரும் ஒருத்தருக்கு தன்னுடைய திறமையை பகிர்ந்துக்கணும். எல்லாமே அந்த சமூக முயற்சியால் தான் நம்ம இன்றைக்கி எல்லா வசதிகளையும் சேர்த்து அனுபவிச்சிட்ருக்கோம். ஒரு திட்டம் போட்டு ஒரு பொறுப்போடு எல்லாரோடைய பலத்தோடையும் எல்லாரோடைய உழைப்பாலையும் எல்லாரோட குறிக்கோள்களையும் நம்ம அடைஞ்சிட்டு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுற வாழ்க்கையில் ஒரு நல்ல பயணமாக போயின்ட்டுருக்கோம். இதுக்கு நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்கணும். இப்போ நம்ம பற்றி நமக்கு தான் தெரியும். நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம். நம்மளோட சுதந்திரமே அதான். நம்ம இந்த செயலை செய்யணுமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான், நம்ம சுதந்திரம் தான். வாழ்க்கையில் வெள்ளத்தினைய மலரீட்டம் மாந்ததும் உள்ளத்தினைய உயர்னாலே நம்ம உயரம் மட்டுமே நம்மளோட சுதந்திரத்தை பயன்படுத்தணும். இன்னொருத்தனை கெட்டு போகிறதுக்கோ இல்லை நம்மளே தாழ்த்திக்கிறதுக்கோ நம்ம சுதந்திரத்தை, எனக்கு சுதந்திரம் இருக்குது நான் செய்வேன் அப்படின்னு தான் செய்யக்கூடாது. நல்லது செய்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை ஒசத்தி கொண்டு நமக்கு கிடைச்ச சுதந்திரத்தை பயன்படுத்திக்கணும். எப்போவுமே நம்ம அந்த கட்டுப்பாடு வழிகாட்டுதல் இருந்துன்னா நம்ம முயற்சி வெற்றி. ஒரு கட்டுப்பாடு வேணும். அப்போ தான் அந்த முயற்சிக்கு ஒரு தூண்டுகோல், அந்த வழிகாட்டுதல் கிடைக்கும். நம்ம கட்டுப்பாடாக இருந்தோன்னா, பணிவு நம்மள்கிட்ட இருந்ததுனாக்க இதனால் இவன் முடிப்பால் என்றால் அதனை அவனுக்குள்ள நம்மளை நம்பி பொறுப்புகள் வரும். நம்ம அது சாதனை செய்யலாம். சாதாரணமாக ஒரு கிட்டார் கருவி பார்க்குறேங்க, கிட்டார் ரசிக்கிறோம், எந்த ஒரு இசைக்கருவி, அதில்
சாதம் வெறும் கம்பி இருந்தால் அதில் வந்து ஒன்றும் இசை வந்துடாது. அது ஒரு முறையாக அந்த கம்பியை அளவான இழு விசையில் இழுத்து கட்டி அதை ஒரு டியூன் பண்ணி அதை ஒரு நல்ல இசை தெரிஞ்ச கலைஞன் அது மீட்டும்போது தான் நம்ம வேணுங்கிற இனிமையான இசை கிடைக்குது. அதுமாதிரி தான் நம்மளை அந்த கட்டுப்பாடு வேணும், அந்த வழிகாட்டுதல் வேணும், அந்த டியூன் பண்ணுறதுக்கு ஒரு குரு வேணும், எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ சாதாரணமாக சோம்பல் உள்ளவன் வேஸ்ட். சோம்பலும் பயம் உள்ளவனா எதையும் செயல் சாதிக்க போகிறதில்ல. எதையாவது நம்ம தப்பு நேர்ந்தாலும் சரியில்லை, இயங்கிட்டு இருந்தால் தான் மனுஷன் இல்லையா. சோம்பல் பயமும் தேவையில்லாது. அதுலேயும் உணர்ச்சி வசப்படாமல் செய்யணும். நம்ம ஒரு வழியில் நல்ல வழி. இப்போ ஒரு கார் ஓட்டுறோன்னா மதுரம் ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. குடிச்சிட்டு ஓட்டினாக்கா தாறுமாறாக போய் எங்கேயோ இடிச்சுட்டு ஆபத்து, விபத்து தான், இழப்பு தான். எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு ஒழுங்கு இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு ஒழுக்கம் இருக்குது. இதெல்லாம் இதை இப்படி தான் செய்யணுன்னுட்டு அதுக்கு ட்ரெஸ் கோடு இருக்குது, அதுக்கு ஒரு பைலா இருக்குது. அதுக்கு எந்த வேலை செய்கிறா இருந்தாலும் அதுக்கு ஒரு நுட்பம் இருக்குது. அது ஒரு முறை, எல்லா முறையும் செஞ்சால் தான் அந்த முறை சொல்லணும். நம்மக்கிட்ட உள்ள அளவற்ற சக்தி இருக்குங்கிறதுனால விரயம் பண்ணக்கூடாது. அளவற்ற சக்தி இருந்தால் விரயம் பண்ணக்கூடாது, அதை பயன்படுத்தி கொள்ளணும். ஒருத்தர் ஒரு போட்டில் போயிட்டுருக்காங்க, ஒருத்தர் வந்து தண்ணியை இறச்சி ஊற்றுவான். ஒரு திடீர்னு ஓட்டம் வந்துருக்கு அந்த போட்டில், தண்ணியை இறச்சி ஊற்றுவான். பக்கத்தில் ஒரு பைத்தியக்கார சொல்லுவான், ஏன்டா இறச்சி ஊற்றுற, என்னைக்கு இறச்சி ஊற்ற போகிற, பக்கத்தில் இன்னொரு ஓட்டை போடு, இந்த ஓட்டை வழியாக வர தண்ணி அந்த ஓட்டை வழியாக இறங்கிடும்னா. இப்படி சில புத்திசாலிகள் இருக்காங்க. அந்தமாரி அது நகைச்சுவைக்காக சொன்னேன். அந்தமாரி ஒரு சேர்க்கையே வேணாம். அந்தமாரி நம்மளையும் குழப்பி அவங்களும் குழப்பிடுவோம். அதுக்கு அளவற்ற சக்தி நம்மக்கிட்ட இருக்கிறத பயன்படுத்தணுன்னா நம்ம ஆன்மீக பலத்தில் இருந்தால் தான் இருக்கும். ஆன்மீக கடவுள் பக்தி அந்த இதில். அப்போ தான் ஒழுங்காக எழுந்திருப்போம், ஒழுங்காக சாப்பிடுவோம், ஒழுங்காக தூங்குவோம், ஒழுங்காக ஓய்வுவோம். இப்போ வேலை செய்கிறதுக்கு தான் ஓய்வு. ஓய்வு எடுக்கணுன்னா வேலை செய்யணும், வேலை செஞ்சால் தான் ஓய்வு எடுக்கணும். இந்தமாரி நம்ம வாழ்க்கையை வகுத்துக்கிறதுக்கு ஆன்மீகம் தான் உதவும். ஏன்னா நமக்கு சமூக பொறுப்பு இருக்குது. கடவுள் பக்தி மேலே அந்த சக்தியை உருவாக்கி வச்சுட்டா எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஒரு கஸ்தூரி மான்னு சொல்கிறாங்களே, அது தன்னோட தொப்புலேருந்து வாசனை வரும். ஆனால் அது வேறு எங்கெங்கோ வாசனை வருது, வாசனை தேடி தேடி போயிட்டே இருக்கும். அதேமாரி தான் ஒரு மீன் வந்து தண்ணிக்குள்ளேயே நீரை தேடுற மாதிரி, தண்ணியை தேடுற மாதிரி. நம்ம வந்து ஆன்மீகத்தில் இருந்துக்கிட்டு சந்தோஷத்தை வெளியில் எங்கேயும் தேட வேண்டாம். ஆன்மீகத்தில் இருந்தாலே போதும். அந்த அமைதி, அந்த ஆனந்தம், அந்த சந்தோஷம், அந்த மனசில் உள்ள மனப்பான்மை எல்லாமே சக்தி நமக்கு கொடுக்குது. எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. உலகம் நமக்குள்ளே இருக்குது. இந்த உலகத்தில் வாழணுன்னா நம்மளையும் குறை சொல்லிக்காமல், உலகத்தையும் குறை சொல்லிக்காமல், ஒரு நிறைவோட மன நிறைவோடு வாழறது தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை கெடுது. அந்த ஆன்மீகம் நல்லா பலமாக இருக்கணும்னா நம்ம உடம்பு நோயற்ற வாழ்வாக இருக்கணும். நிறைய ஆசனாசனம் நிறையா இருக்குது. பிராணாயாமம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, உடற்பயிற்சி செய்கிறது, இதெல்லாம் உடம்பு வலுவாயிடுது. நல்ல முறை, நல்ல சாப்பாட்டு முறை, நல்லதெல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது உடம்பு வலுவாக இருக்குது. நமக்கு சுவையாக இருக்குன்னு எதையா சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு சாப்பிடணும். அதையும் எதையா சாப்பிட்டு தெம்பு வந்துடாது. நம்மளோட உணவு பழக்கமாக இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், எல்லாமே அந்த காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஆனந்தமாக இருக்கிறதுக்கு அந்த காலத்தில் உருவாக்கி கொடுத்தது தான். ஆனால் சொர்க்கமும் நரகமும் நம்ம கையில் தான். எல்லாமே சந்தோஷமாக வாழணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. திருசூலம் மயூரி பாலமுருகா சரணம்.